பாஸ்போர்ட் இல்லாததால் ஊர் திரும்ப முடியாமல் தவிக்கும் தமிழக மீனவர்களை மீட்க கோரி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் உறவினர்கள் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ராபர்ட் செல்வம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த வியாக்குல அர்னால்ட் ஆகியோர் ஷார்ஜாவில் தங்கி மீன்பிடித்து வந்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் ஜாசிம் அல் ரேசி என்பவரின் படகில் ஷார்ஜா மீனவருடன் இணைந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஈரான் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களுக்கு சிறை தண்டனையுடன் 1 லட்சம் தீனார் அபராதம் விதிக்கப்பட்டது. ஈத் பண்டிகையையொட்டி அபராதம் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். பின்னர் ஷார்ஜா திரும்பிய பிறகு தடை செய்யப்பட்ட மீன்களை பிடிக்குமாறு படகு உரிமையாளர் வற்புறுத்தியுள்ளார். இதற்கு மறுத்ததால் மீனவர்களை அடித்து துன்புறுத்தியதோடு அவர்களது பாஸ்போர்ட்டையும் படகு உரிமையாளர் பறித்துள்ளனர். இதனால் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் மீனவர்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து தகவலறிந்த உறவினர்கள் மீனவர்களை மீட்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். போன மாதம் 2ஆம் தேதி ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவங்கள ஈரான் சிறை பிடிச்சிருந்தாங்க. இப்போ அவங்கள ஒரு 40-35 நாள் கழிச்சு விடுவிச்சதாட்டி எங்களுக்கு செய்தி. ஆனால் அவங்கள விடுவிச்சு பாஸ்போர்ட்டாவை ஈரானில் அவங்க கையில் ஒப்படைச்ச பாஸ்போர்ட்டாவை இவங்க கையில் இருந்து முதலாளி பிடுங்கி கப்பலில் நல்லா அடித்து பாஸ்போர்ட்டாவை பிடுங்கிட்டான். இப்போ அவங்களும் சாப்பாட்டுக்கு வழிதான் நடுத்தருவில் விட்ட மாதிரி விட்டுட்டு போயிட்டான். மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு ஷார்ஜாவுக்கு கப்பல் படை உதவியால் அனுப்பப்பட்டார்கள். ஷார்ஜா வந்தடைந்த மக்களை அவரது அரேபிய முதலாளி இந்தியாவுக்கு திரும்ப விடாமல் பாஸ்போர்ட்டை பிடுங்கிவிட்டு மீனவர்கள் அடித்து காயப்பட்டு தெருவில் வந்துவிட்டார்கள். ஆகவே இந்த 3 தமிழக மீனவர்களையும் உடனடியாக மீட்டு தாயகம் சேர்க்க வேண்டும் என குமரி மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு வழங்கியிருக்கின்றோம்.